அவங்க அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உத்தியோகப்படுத்துவதற்காக எல்லா கட்சியும் சொல்றதுதான். இந்த முறை திமுகங்கிற தீய சக்திக்கு எதிர்ப்பாக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். பழனிசாமியோட ஆட்சி மேல இருந்த கோபத்தால திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களித்தாங்க. அவர்களும் பிஜேபி பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி வந்தார்கள். பூச்சாணி காமிச்சு அதெல்லாம் இல்லைங்கிறது இப்ப மீண்டும் மத்திய அரசாங்கம் நிரூபித்து வர்றாங்க. மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மகாராஷ்டிரால அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு தவறுதலா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப கொஞ்சம் சீட்டு கம்மியானதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் அவர்கள் இந்த முறை ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரியை கொடுத்திருக்காங்க. யூபியில இப்ப நடந்த இடைத்தேர்தல் மீண்டும் அவர்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மாற்றத்தை மக்கள் உருவாக்குவார்கள். மைனாரிட்டியின் பாதுகாப்பாளர்கள் சிறுபான்மையர் எங்களுக்கு பாதுகாவலர் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறத சிறுபான்மை மக்களும் இந்த தேர்தலில் முறியடிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவாக்கும். தமிழக அரசு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் விளம்பரம் தான் செய்து கொள்கிறார்களே தவிர மக்களோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்காங்கிறது உண்மை. உதாரணத்துக்கு இங்க சாத்தனூர் அணையில நீர்வரத்தை கணக்கிட்டு அதை ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை திறந்து விட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய பாதிப்பு ரொம்ப அரசூர், இருவல்பட்டு, இங்க திருக்கோவிலூர் சைடு, அங்க கடலூர் வரை எல்லாரும் அச்சத்தில் உருவாக்கி பல கிராமங்கள் மக்கள்லாம் உண்ண உணவு இல்லாம, உடுக்க உடை இல்லாம, உடைமைகள் எல்லாம் இழந்து அனாதைகள் போன்று நின்னாங்க. அதுக்கு காரணம் அரசாங்கத்துடைய பத்தின போக்கும் அதுதான் காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரூபாய் 16 கோடி மதிப்புள்ள மேம்பாலம் கட்டப்பட்டது. சில மாதங்களே வெள்ளத்தில் அடிக்கப்பட்டது. நிர்வாகிகளின் சொந்த மாவட்டத்திலே தரமற்ற பாலம் கட்டப்பட்டது. விவசாயி குற்றம் சாட்டுறாங்க. அதாவது இது திமுக திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவர் தானே இப்ப பிடபிள்யூ அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் திரு வேலு அவர்கள். அவர் மாவட்டத்திலே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட 15-16 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் அடித்து செல்லப்படுகிறதுனா இந்த ஆட்சி எவ்வளவு தரம் இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவு முறைகேடுகள் ஊழல்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் என்ன சொல்ல முடியும்? அதுவும் அமைச்சர் மாவட்டத்திலே நான் கேள்விப்படுற வரைக்கும் பர்சன்டேஜ்லாம் 25, 30, 40 போயிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல அதுதான் கிளியரா மத்திய அரசாங்கம். நான் அன்னைக்கு மதுரையில பேசுறவங்க கூட நான் அந்த பில்லை நான் பார்க்கல, அதனால எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு, அதாவது சில டவுட் இருக்கு. அவங்க எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க இது 34 தேர்தல் தான் வரும். அதற்கு பின்பு இந்தியா எப்படி 67 வரைக்கும் இருந்த மாதிரி இருக்கும். அதுல இடையில ஒரு அரசாங்கம் கவிழ்ந்தாலும் அதற்கு மறு தேர்தல் உண்டு. எல்லாமே கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறது, ஒரே நேரத்துல நாடு முழுவதும் தேர்தல் நடத்துறதுனால எந்த பாதிப்பும் வந்துட போகிறது. பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் தானே வந்துச்சு. அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தல் 57 இருந்து 67 வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இதுல என்ன எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம்? மத்திய அரசு எது செஞ்சாலும் குற்றம் சொல்லணும். 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறீங்களா இல்ல வேலை இல்ல? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. 26 சட்டமன்ற தேர்தல்ல எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும். நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு எங்க கூட்டணி பலமா இருக்கு. திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துகிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதை எதிர்க்கிற அளவுக்கு அதுல ஒன்றும் குறைபாடுகள் இல்லை என்பதுதான் நான் அதுல அந்த சட்ட வடிவத்தை படித்த பிறகு எனக்கு தெரியும்.